டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ் டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மட்டும் கிடையாது, இன்றைக்கி நிறைய இண்டெக்ஸஸ் மாரி ஹெவியாக ஃபாலாக இருக்குது. பர்டிகுலராக ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபாலில் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு கீழே ஒரு டே க்ளோசிங் ரொம்ப நாளாக வைக்காமல் இருந்து இப்போ வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அது நடந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபால் இன்றைக்கி ஐடி கொடுத்துருக்கு. நிறைய ஐடி ஸ்டாக்ஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ், ஐடி ஸ்டாக்ஸில் என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த சேனலில் சொன்னது கிடையாது, என்னுடைய இன்னொரு சேனலில் நான் மெம்பர்ஷிப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அந்த சேனலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அந்த வீடியோஸை பார்க்கலாம். அந்த சேனலுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் வேரியஸ் டே தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு டாப் வந்து ஃபிளாட், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனான இடத்துல இருந்து கண்டினியூஸான ஃபால், ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு இங்கே ஒரு சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கோம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் இன்னைக்கான ஒரு ஹோப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த லெவலுக்கு கீழே வந்திருந்தாலும் கூட பவுன்ஸ் பேக் ஆகி க்ளோசிங் திரும்பவும் அந்த இடத்துக்குள்ளே வச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த பாட்டம்லேருந்து திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் நம்மளுக்கு நடக்கலாம். இல்லை அப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த சேனலுடைய சப்போர்ட் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த லாங் சேனலுடைய இந்த சப்போர்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சல்டேஷனுடைய லோவுக்கு கீழே க்ளோசிங் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு சென்செக்ஸ் அக்யூரேட்டாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த க்ளோசிங் நம்மளுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கொண்டு வரதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த கேப் நம்மளுக்கு ஃபில்லப் ஆகணும். அந்த கேப் ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. இங்கேயும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், பட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஒரு சேனலினுடைய ரெஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இங்கே ஒரு கன்சல்டேஷன் நம்ம எதிர்பார்த்துருக்கோம், பட் கன்சல்டேஷனுடைய பாட்டம் பக்கத்தில் வரவே இல்லை. டாப்புக்கு நியராகவே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது பேஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய டாப்புக்கு நியராகவே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ஐடி. ஸோ ஐடி நேற்று தான் நம்மளுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருந்துச்சுன்னு சொன்னேன். ஏன்னா இது நம்மளுக்கு இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு, டே க்ளோசிங்கை பேஸ் பண்ணி. பட் நம்ம வீக்லி க்ளோசிங் தான் எதிர்பார்த்தோம். அது கன்ஃபார்ம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நிஃப்டி கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்துலேருந்தே ஃபாலோ ஆயிடுச்சு. பட் இங்கே சின்னதாக ஒரு மைல்டு ரெக்கவரி கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த லாங் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. அந்த இடத்துக்கு கீழே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி இந்த க்ளோசிங், இந்த வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸான ஒரு ஃபால் நடக்கும் பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் இந்த ஹைலையும் சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ இங்கேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது. அது நம்மளுக்கு அந்த லெவல் வந்து வீக்லி க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஒரு பெரிய ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீக்லி க்ளோசிங் இந்த வாரம் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். பட் அந்த நடக்கக்கூடிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு செவியான ஃபாலை கொடுத்துட்ருக்கு. இப்படி அடுத்த கட்ட நம்மளுக்கு மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த லைன் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 3300 பாயிண்ட் நம்மளுக்கு தள்ளி இருக்கு. ஸோ 3300 பாயிண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இனியும் நம்மளுக்கு 10% ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஐடி ஸ்டாக்ஸில் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண அந்த ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் லெவல் சப்போர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. இனி இந்த இடத்துல நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து இனியும் ஒரு 10% ஃபால் ஆகுது அப்படின்னா அங்கே ஸ்டாக்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆக சான்சஸ் இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படி நடக்குது அப்படின்னா திரும்ப என்னோட மெம்பர்ஷிப் வீடியோவில் அகெயின் அந்த ஸ்டாக்ஸை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் அதுக்கு உங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க, மெம்பர்ஷிப்பில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. பட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே வைக்கலன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிட்டத்தட்ட வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இனி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோனாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜோன் தான் நம்மளுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான செல்லிங் ஜோனாக ஒர்க் அவுட் ஆக போகுது. ஒரு சிலர் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்லேயே டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஏன் பப்ளிக்காக கொடுக்கக்கூடாதா, உங்களுக்கு வந்து அமௌண்ட் தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, நான் வந்து எடுத்த உடனே என்னுடைய ஸ்டாக் அனலிஸ்ட் நான் மெம்பர்ஷிப்பில் கொடுக்க கிடையாது. நான் வந்து பப்ளிக்காக தான் கொடுத்துட்டு இருந்தேன். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து
பிளாக் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. என்னுடைய சேனலுக்கும் 2 சேனலுக்குமே அது நடந்துச்சு. ஸோ அது நடந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி நான் மாறினே தவிர எடுத்த உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு மாறல. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்டாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த கட்டமாக இங்கே நம்மளுக்கு எஃப்எம்சிஜியில் ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நியராக வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரெஸ்டாரண்ட்னு சொல்லியிருக்கோம், அது நமக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த இடம் நம்ம சப்போர்ட்னு சொன்னோம், கிளியராக நடந்துச்சு. இனி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது அடுத்த கட்டமாக இந்த சேனலுடைய ஆப்போசிட் சைடான இந்த பர்டிகுலர் லெவல் நம்மளுக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஹரிசாண்டல் ப்ரீவியஸாக ஒர்க் அவுட் பண்ண ஒரு மேஜரான சப்போர்ட் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் நம்மளுக்கு கரெக்டாக ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் ஒரு இம்ப்ராப்பர் லெவல் தான். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்மளால் எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இந்த ரேஞ்ச் நமக்கு ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி இந்த 16 February கேண்டிலுடைய லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபாலையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா PSU பேங்க் ஹையர் லெவல்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி மேலே போயிருச்சு. நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம டச் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஃபால் ஆகி அட்லீஸ்ட் இந்த சேனலுக்குள்ளேயாவது வரணும். பட் அது ரொம்ப ஃபாராகவே தள்ளி இருக்குது இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது. அதனால் வரும்னு சொல்ல முடியாது. பட் வந்துச்சுன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிரியேட் ஆகும். அடுத்த கட்டமாக மிட் கேப். ஸோ மிட் கேப் ஸ்டில் நம்மளுக்கு இன்றைக்கி இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். க்ளோசிங் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. பட் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு பாசிட்டிவான கேண்டில் அந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லணும். ஒரு லாங் லெக்டு டோஜி அதனுடைய பாட்டமில் ஒரு மிகப்பெரிய பிக் இருக்குது. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த கேப் வந்து நம்மளுக்கு நியர்லி ஃபில்லப் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது இந்த இடத்துல இந்த கேப் ஃபில்லப் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். அது பிரேக் ஆச்சுன்னா இந்த பாட்டமாக ஒரு அடுத்த கட்ட சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது இன்னைக்கான லோவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளியராக அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்து ஒரு ரெட் கலர் ஹேமர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இது க்ரீன் கலராக இருந்துச்சு அப்படின்னா இனியும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கும். பட் ரெட் கலர் ஹேமர் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இது நம்மளுக்கு மல்டிபிள் டைம் டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் பிரேக் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா இங்கேயும் நம்ம இந்த கேப் ஃபில் பண்ணுறதா எதிர்பார்க்கலாம். அடுத்த கட்டமாக இதில் ஏதாவது ட்ரெண்ட் லைன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹைலேருந்து நம்ம மேபி மார்க் பண்ணி பார்க்கும்போது நியர்லி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போகும்போது அடுத்த கட்ட ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரெண்ட் லைனாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட். இந்த இடத்துல நம்ம ஒரு கன்சல்டேஷன் எதிர்பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியரான டோஜின்னு சொல்லியிருந்தோம். அந்த டோஜினுடைய லோ பிரேக் ஆச்சுன்னா இது சப்போர்ட் ஆகும். இதனுடைய ஹை பிரேக் ஆச்சுன்னா இதனுடைய ஹை நம்மளுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனான இடத்துல கண்டினியூஸான ஃபால், ஒரு நல்ல ஒரு பேரிஷ் டே, லோ பிரேக் ஆச்சு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகி தான் பிரேக் ஆயிருக்கு. டேரெக்டாக கேப் டவுனில் ஓப்பன் ஆகல, ட்ரேட் ஆகி தான் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் நமக்கு இப்போதைக்கு ரீச் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு ஒரு சப்போர்ட்டும் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. அடுத்த கட்டமாக மைக்ரோ கேப். ஸோ மைக்ரோ கேப் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ரெட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நம்ம மிட் கேப்லேயும் சரி, ஸ்மால் கேப்லேயும் சரி அண்ட் மைக்ரோ கேப்லேயும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டுக்கு நேராக வந்துருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு. அடுத்த கட்டமாக இந்த கேப் நம்மளுக்கு ஃபில்லப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரையும் ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு பியரிஷ் சிக்னல் தான் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ அதனுடைய நெக் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கிறதுனால அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இந்த கேப் ஃபில் பண்ணுறதும் தென் ப்ரீவியஸ் இந்த ஸ்விங் லோ ரீச் பண்ணுறதும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணியிருந்தோம். இங்கே நம்மளுக்கு பிரேக் ஆகி ஃபால் ஆகும்போது அது வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்விங் லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு டவ் ஜோன்ஸ் நம்முடைய ரொம்ப நாட்களாக ட்ராவல் ஆகிருந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. க்ளோசிங் பேஸில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் தான். அண்ட் ஆல்சோ இந்த ஃபால் நம்மளுக்கு இப்போதைக்கு எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டன் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இது எப்போ டிஸ்கஸ் பண்ணாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா ஆகஸ்ட் மாதம் நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு கிளியரான ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருந்துச்சு. அதனுடைய டெக்னிக்கல் லெவல் தான் இந்த லைன். ஸோ அப்போ நம்மளுடைய டெக்னிக்கல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு டவுன் ஃபாலாக கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பேரிஷ் சிக்னல் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படி நடந்தாலும் திரும்ப ப்ரைஸ் உள்ள வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது நடக்க சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பஃபர் ரேஞ்சாக இந்த ரெட் லைனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை. ஸோ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு மார்க்கெட் நம்மளுடைய ப்ராப்பரான டெக்னிக்கலை ரீச் பண்ணி ஃபால் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ராப்பர் டெக்னிக்கல் ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே ஒரு பேரிஷ் கேண்டில், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பேரிஷ் கேண்டில் ஒரு ப்ராப்பரான டெக்னிக்கலை ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு இண்டிகேட் ஆகுது அப்படின்னா அது ஃபாலோ கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 February அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட் ஒரு கேண்டில் வச்சு நம்மளால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அது.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே தான் இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது. பட் S&P 500 தான் ஒரு குரூஷியல் சப்போர்ட் கிட்ட இருந்துச்சு. அந்த சப்போர்ட் இப்போ வரைக்கும் ஹோல்ட் ஆயிருக்கு. இதில் நமக்கு இந்த ரெட்லைன் பிரேக் ஆகும்போது உங்களுக்கு நாஸ்டாக்லையும் அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த ரெட்லைனை தான் சொல்கிறேன். ஏன்னா ரெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கும் ஒரு சின்னதாக ப்ரீச் எங்கேயாவது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ரீச் எதுவும் நடக்கல. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பஃபர் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது தான். இந்த ரெட்லைனுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்ட சப்போர்ட்டை பார்த்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கோல்டும் ஃபால் ஆயிருக்கு அண்ட் சில்வரும் ஃபால் ஆயிருக்கு. பட் கோல்டு வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்குன்னே சொல்லணும். அண்ட் அடுத்ததான் இந்த லைனை நம்ம ரெஸ்டண்ட்டாக எதிர்பார்த்திருக்கோம். அதுக்கு மேலே கூட போகலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த பிரேக் அவுட் பேஸ் பண்ணி இது ஒரு ரெஸ்டண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் லைனாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதை பிரேக் ஆனால் இந்த க்ரீன் லைன் தென் இந்த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் கோயின்சைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இனி கொஞ்சம் நாட்கள் போச்சுன்னா அது கோயின்சைட் ஆயிரும். அப்படி ஒரு வேளை ஃபால் வந்துச்சு அப்படின்னா அந்த நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸும் இருக்குது. அடுத்ததாக சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு, ஒரு 1.7%. பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டில் தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் இந்த ரெட் லைன், ரெஸ்டன் இந்த க்ரீன் லைன். ஸோ இதில் நமக்கு ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த டைரக்ஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் க்ரூடை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் பேரிஷாக மாறுது. ஸோ சிக்னல் பேரிஷாக மாறுறதுனால இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த லோக்கு கீழே க்ளோசிங் வைக்கல. அப்படி வச்சுச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய டாப்பையும் இந்த க்ரீன் லைனையும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதே தான் என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய வியூவாகவும் இருக்குது. அதே மாதிரி நான் என்னுடைய ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அனலைசிஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் சார்ட்டை பேஸ் பண்ணி ஓப்பன் டு பப்ளிக் வீடியோவில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண சொல்லி கேட்குறீங்க. பட் நான் நல்லா சார்ட்டை டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒருவேளை ஓகே அப்படின்னா ஒருவேளை நல்ல ஒரு ஃபாலில் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேனே தவிர டெக்னிக்கல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் லெவல்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் அதுக்கு பதிலாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். பட் அந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் பிரேக்கும் கூட ஆகலாம். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்க தான் செய்யுது. பட் என்னால் அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் கமெண்ட் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்னா கண்டிப்பாக நான் பண்ண போகிறது கிடையாது. எத்தனை பேர் வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோவை கொடுக்க போகிறேன். ஏன்னா இதுவும் ரிஸ்க் தான். ஸ்டாக் அனலைசிஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஈவன் தான் நம்ம சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணாலும் அது ரிஸ்க் தான். ஸோ அதனால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க நான் தயார். பட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு 400-500 வியூஸ் வருது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட் குறைஞ்சது ஒரு 100 லைக்காவது வரணும். ஸோ அந்த லைக் வந்துச்சு அப்படின்னா தான் அடுத்த ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோ நான் கொடுப்பேன். இது வந்து நான் ரெஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.